ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுகளுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிவிடலாம் அப்படின்றக்கன்னா, அதாவது மார்ச் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இங்கிலீஷில் இதை சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான பின்னணி என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே போல் ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் இல்லைன்னா யாருக்குமே இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. அதே போல் கடவுளே பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கார். ஆண் பாதி பெண் பாதி, அதாவது ஒரு பெண் இல்லாமல் ஆணும் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணும் இல்லை. அந்த பெண்மை நம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தாயாக, ஒரு தாரமாக, ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு தோழியாக இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுக்கான தினத்தை கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது பெண்கள் ஒரு நாட்டின் கண்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் பெண்களை கண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த மார்ச் 8ஆம் தேதி உருவானது இல்லை தோன்றப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் வீட்டு வேலைங்க மட்டும் செய்கிற மாதிரி தான் அவங்கள பழக்கப்படுத்தினாங்க. வீட்டிலேயே பெண்களை முடக்கி வச்சாங்க. இந்த நிலைமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக 1850களில் தொழிற்சாலை மற்றும் ஆஃபீஸஸில் பல இடங்களில் பெண்கள் கால் பதிக்க தொடங்கினாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பணியில் கால் பதிக்க ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டுச்சு. ஆண்களுக்கு நிகராக வேலை செஞ்சாலும் உரிமையிலையும் சரி, சம்பளத்துலேயும் சரி, தொடர்ந்து அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு. இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் 1910ஆம் ஆண்டு டென்மார்க் கோபன்ஹேகனில் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாட்டை நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் உலக நாடை சேர்ந்த பெண்கள் பலரும் கலந்து கொண்டு இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தங்கள் உரிமைக்காக பெண்கள் அனைவரும் கைகோர்த்து ஒற்றுமையாக நின்னாங்க. அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, ஜெர்மனியை சேர்ந்த பெண் புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின். பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைச்சு தொடர்ந்து குரல் கொடுத்தது இந்த கிளாரா தான். பெண்களோட உரிமைகளை உலகம் முழுக்க பேச ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைப்பிடிக்க வேண்டும்னு கருதுனாங்க. அது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றவும் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள்னால அந்த தீர்மானங்கிறது நிறைவேறலை. அடுத்தடுத்த வருஷத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வித்தியாசமான தினத்தில் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடி வந்தாங்க. அதுக்கு பின்னாடி உலகையே திரும்பி பார்க்க வச்ச புரட்சின்னா 1917 ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த புரட்சி. இந்த புரட்சியோட தாக்கத்தால் அப்போது இருந்த ரஷ்ய மன்னர் ஜாரின் ஆட்சியை கவிழ்ந்துச்சுங்கிறது ஒரு வரலாறு சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கெலண்ட்ரா கலந்துக்கிட்டாங்க. ரஷ்ய பெண் தொழிலாளர்களின் புரட்சியை நினைவு கூறும் வகையில் புரட்சி நடந்த பிப்ரவரி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கையும் வச்சாங்க. ஆனால் கிரேக்கியரோட கேலண்டர் படி அவங்க கோரிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று பிரகடனம் செஞ்சாங்க. அந்த ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. சரி, எனக்கு தெரிஞ்ச மகளிர் தினத்தை பற்றின வரலாறை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். மேலும் நம்ம வாழ்க்கையில் கலந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் முதற்கண் நன்றியும் பெண்கள் தின வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.